الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب وكما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக நான் என்னுடைய இந்த உரையை துவக்கம் செய்கிறேன். சங்கமிருந்த உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்று ரபீஉல் அவ்வல் பிறை 15. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலாமா? சேர்ந்து ஓதுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் غير المغضوب عليهم ولا الضالين. இப்ப நம்ம ஓதுறது சூரத்துல் ஃபாத்திஹா. 7 ஆயத்து இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் இதை முதல்ல வச்சுட்டான். இந்த உம்மத்திற்கு, இப்ப வாழக்கூடிய இந்த மனித சமூகம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து கியாமத் வரை பெரிய பாக்கியமானவர்கள். ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபியாகவும் ரசூலாகவும் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை பெற்றவர். இதற்கு முன்னால் இந்த பாக்கியம் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் முதல்ல நபியா படைச்சு வச்சுட்டான். ஒளியில நூறுல அல்லாஹ் படைச்சான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான்ல களிமண் தண்ணி, அப்பயே நான் நபியாகிறேன்னு சொன்னான். اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة عالية الشريفة مقام محمود الذي وعدته وارزقنا شفاعته وأولدنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. பாங்கு துவா இதுவரைக்கும் யாரும் பாடம் பண்ணலைன்னா இன்னைக்கு இந்த மஜ்லிஸ் வருவதை தாண்டி முயற்சி பண்ணி பாடம் பண்ணிடலாமா? இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைப்பதற்காக மண்ணையும் தண்ணீரையும் கொடுத்தாங்க. அப்பயே நான் நபியாக இருக்கிறேன் சொல்லுவாங்க. அந்த நபியினுடைய உம்மத் இது பெரிய பாக்கியம், சாதாரணமானது இல்லை. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவங்க செல்வார்.
ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று தாத்து, இன்னொன்று சிபாத். சிபாத்துன்னு சொன்னா தன்மைகள். தன்மைகளின் காரணமாக சிறப்பு பெற்றவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல் இப்ராஹிம் அல்லதி வஃபா அல்லாஹ் சொல்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகான தன்மை கொண்டவர்கள். நிறைய விரிவான விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பாக விருந்து கொடுப்பதில் ரொம்பவும் ஆர்வம் உள்ளவர்கள். விருந்து இல்லாம, விருந்தாளி இல்லாம அவங்க சாப்பிடுறதே இல்லை. ஒரு நாள் ஒருத்தரை விருந்துக்கு அழைத்து வந்தார்கள். அவர் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாம ஆரம்பிச்சார். சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நான் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னார். அப்ப உடனே போக சொல்லிட்டாங்க. பாருங்க, அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமீன். உடனே எல்லாம் என்ன செஞ்சான், இப்ராஹிம் சத்து கூப்பிட்டு சொன்னா, அவருக்கு நான் இவ்வளவு நாளா சாப்பாடு கொடுக்குறேன், நீ ஒரு நேரம் கொடுக்கறதுக்காக வேண்டி பிஸ்மில்லா சொல்லுவேன்னு போக சொன்னீங்க. உடனே இவனை திரும்பி நடந்து போய் வேகமா அவரை கூட்டிட்டு வந்தார். அவர் கேட்டார், என்ன, யார் கூப்பிட சொல்றது? அல்லாஹ் கூப்பிட சொல்றது. ஏன் கூப்பிட சொல்றான்? இவ்வளவு நாளா நான் சாப்பாடு கொடுக்குறேன், நீ ஒரு நாள் கொடுக்குறது இவ்வளவு யோசிக்கிறியான்னு கேட்டான். அவர் திரும்பி கேட்டாரு, அல்லாஹ் என்னை பத்தி இவ்வளவு சிந்திச்சு வச்சிருக்கிறானா? அப்ப நான் அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலைன்னா எவ்வளவு பெரிய குற்றம். உடனே அவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல நிறைய தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைகளின் காரணமாக அவர்கள் அல்லாஹுவின் கலீல் ஆனார்கள். கலீலுல்லாஹ். இதுமேல இழக்கம் பேசவும் கூடாது, உங்களுக்கு விளங்கவும் செய்யாது. இதோட படிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ராத்திலேயே உயர்ந்தவர்கள். அவங்களுக்கு தன்மைகள் என்ற அந்த சிபாத்துகள் எல்லாமே எந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒன்னொன்னு கொடுத்தானோ அது பூரா நம்மகிட்ட இருக்கும். ஆனால் ராத்திலேயே உயர்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு பெயர் ஹபீபுல்லாஹ். கலீலுல்லாஹ்வை விட சிறந்த பெயர் ஹபீபுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஹபீபுல்லாஹ். அதனாலதான் அவங்க என்ன நினைப்பாங்களோ அதை அல்லாஹ் செய்வான். ஒரே ஒரு உதாரணம், 17 மாசங்கள் மதீனாவிலே வந்த பின்னால அவங்க பைத்துல் முகத்தஸ்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் அக்ஸாவை நோக்கி தொழுறாங்க. பைத்துல் முகத்தஸ் நோக்கி இல்ல, பைத்துல் முகத்தஸ்ல மஸ்ஜித் அக்ஸா இருக்கு. அதுதான் மூன்றாவது தகுதி உள்ள பள்ளி. முதல் மஸ்ஜித் காபத்துல்லாஹ், அதை சுற்றி இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹரம். இரண்டாவது பள்ளி மஸ்ஜிதுல் நபவி ஷரீஃப், மதீனாவிலே உள்ள முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய பள்ளி. மூன்றாவது பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. இது பைத்துல் முகத்தஸ் என்ற இடத்துக்குள்ள இருக்கு. பைத்துல் முகத்தஸ் ஒரு மஹல்லாவுக்கு பேர். அந்த ஊருக்கு பேர் ஜெருசலம். ஜெருசலம்ங்கிற ஊர்ல பைத்துல் முகத்தஸ்ங்கிற மஹல்லாவுக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளி தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்ப 17 மாசம் தான் தொழுவாங்க. அப்ப 17 மாசம் அதை நோக்கி தொழுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டுமே. ஏன் இங்க வந்து தொழுவாங்க? சுருக்கமா, மதீனாவுல யூதர்கள் நிறைய வாழ்ந்தாங்க. அவுஸ், ஹஸ்ரஜ், பனு நபர் போன்ற பல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது இஸ்லாத்துக்கு வரவழைக்கணுமே அப்படிங்கிற ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு சிறப்பான பெயர், அதாவது அல்லாஹ்வுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த பேர் 99 தான். 1000க்கு மேற்பட்ட பேரோ லட்சக்கணக்கான பேர் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது 99. ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயராக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது 251.
அதுல ஒரு பெயர் அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன். அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமீன். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனோம்ல, அதுல முதல் ஆயத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் வந்து ரப்பில் முஸ்லிமீன் இல்ல, அல்லாஹ் யாரு? ரப்பில் ஆலமீன். எல்லாருக்குமே அல்லாஹ். அவனை ஏற்றுக்கொண்டு தொழுதானும் அல்லாஹ், அவன் தொழுக வராதவங்களுக்கும் அல்லாஹ். நிறைய பேர் தபர்ரு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, மாஷா அல்லாஹ். தபர்ரு கொடுக்கறதுனால பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வகையில் பள்ளிக்கு வர்றதே சிறப்பு தானே. ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்துட்டாலே சிறப்பு. அதனால நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்படியாவது நம்ம பள்ளிக்கு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு தபர்ருக்குலாம் வச்சாங்க. இதுக்கு பேரு தபர்ரு. பிஸ்கெட் இருக்குது, வேற என்னமோ இருக்கு, நான் பார்க்கல. எது இருந்தாலும் இந்த பிஸ்கெட் எல்லாம் இப்பதானே கொண்டு வருவாங்க. முதல்ல என்ன தெரியுமா கொடுப்பாங்க? சொல்லுங்க, என்ன? பேரிச்சம்பழம். அதுக்கு அது இல்லாம பேரிச்சம்பழம் நம்ம ஊர்ல இப்பதான் எவ்வளவு கிடைக்குது. முந்திலாம் இவ்வளவு பேரிச்சம்பழம் கிடைக்காது. மலிதா, அதுதான் நம்ம ஊருடைய மட்டுமல்ல, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ, எங்கெல்லாம் மௌலூத் ஷரீஃப் மஸ்ஜித் நடக்குமோ, அங்கெல்லாம் வீடுகளில் இருந்து தாய்மார்கள் முன்னாலே அந்த அரிசி எல்லாம் தயார் பண்ணி, மாவெல்லாம் தயார் பண்ணி, ரொம்ப சுத்தமான கைகளை கொண்டு, தொழுகை இல்லாதவர்கள் கூட அந்த மாவை தொடமாட்டார்கள், அந்த அரிசியை தொடமாட்டார்கள். வீடெல்லாம் கழுவி சுத்தம் செய்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதப்படுகின்ற மௌலூத் ஷரீஃபிலே இது கொண்டு போய் கொடுக்கின்ற ஒரு தபர்ரு. அதனால இது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதை வாங்கி வைத்தவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் கிடைத்திருக்கிறது. அவ்வளவு அல்லாஹ்வுடைய அருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் எங்கெல்லாம் சொல்லுவோமோ அங்க பூரா அல்லாஹ்வுடைய அருள் இறங்க ஆரம்பிச்சு. இங்க பூரா அல்லாஹ்வுடைய அருள் இறங்கு. மலக்குமார்கள் கூட வந்துட்டாங்க, ஜின்களா வந்துட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், உள்ள வந்துருங்க இடம் பத்தல. அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் நிக்கிறோமே, நீங்க வாட்டுக்கு நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டா என்ன செய்யறது? நான் சொன்னேன், வாங்க உள்ள ஒத்துருவோம். எல்லாம் அவங்க இருக்கிறாங்க. இந்த மஜ்லிஸுடைய கண்ணியத்திற்காக வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் பொட்டணம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியில்லைல்ல. அதனாலதான் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்முடைய இந்த ஆர்வத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கிருந்து நேர அரிசி வரைக்கும் மலக்குமார்கள் நிற்கிறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு மிகப் பிரியமான ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இங்கே மௌலூத் ஷரீஃப் ஓதப்படுது. இப்ப மௌலூத் ஷரீஃப் ஓதலாமா ஓதக்கூடாதா அப்படின்னா சமீப காலம் கொஞ்சம் பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆலிம்கள் வாழ்ந்த ஊரு, சூஃபியாக்கள், வெளிமாடுகள், மகான்கள் எல்லாம் வாழ்ந்த ஊர். உங்கள நிறைய பேர் மறந்து போயிருக்கீங்க. இந்த ஊர்ல ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்தாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சார்? குடுகுடுப்புக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து அவங்க வீட்டு வாசல்ல குடுகுடுப்பை அடிச்சு காசு கேட்டார். அவங்க கொடுக்கலைன்னா அவங்க வெளியே வந்து கொடுக்கறதுக்குள்ள அந்த நேரத்திற்குள்ள அவர் வைத்திருக்கின்ற ஷைத்தான் மூலமாக அவர்கள் உட்கார்ந்து குளித்துக் கொண்டிருந்த முக்காலியில் இருந்து எந்திரிக்காம ஆக்கினார். இதெல்லாம் செய்ய முடியும் ஷைத்தான், ஆனா அது போயிடும், இருக்க முடியாது. அவங்க ஒன்றும் செய்யல, அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சாங்க? அந்த ஆள் போயிட்டாரு, கடவுளுக்கு போயிட்டாரு. அவங்க காலில் செருப்பு போடுவாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன செருப்பு போடுவாங்க? கட்டதான் செருப்பே வந்து கட்ட. அதுக்கு மேல உள்ள ஒரு தோல் வாறு இருக்கும். பார்த்துட்டு கூட மாட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாகூர் போனீங்கன்னா பார்க்கலாம், அங்க கிடைக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க? அதை தூக்கி எரிஞ்சாங்க. அவனை போய் கூட்டிக்குவான்னு சொல்லிட்டாங்க. செருப்பு போச்சுங்க. நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். நடந்தது தானே, நம்ம ஊர்ல நடந்தது. நம்முடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பாக்கியமான. இதெல்லாம் சாத்தியமா இல்லையான்னு வேற ஊருக்காரங்க கேட்கலாம், நம்ம ஊருக்காரன் கேட்க முடியாது.
இப்ப போய் அந்த செருப்பு அந்த தலையிலே அடிச்சு கூட்டிட்டு வந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு நாம கட்டுப்பட்டால் ஹதீஸ் மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு, அல்லாஹ்வுக்காக யார் ஆனாங்களோ எல்லாமே அவங்களுக்கு ஆயிடும். செருப்பா இருக்கட்டும், பலகையா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எது வேணாலும் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாமே கட்டுப்படும். அவன் வந்தவொன்னு வாசல்ல நின்று மன்னிப்பு கேட்டான். அதில் என்ன செஞ்சாங்க, உன்னிடத்தில் இருக்கின்ற ஷைத்தானிய சக்திகளை நான் எடுத்து விடுவதற்கு நீ ஒத்துக்கொண்டால் இந்த செருப்பு அடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அடிச்சுக்கிட்டா இருக்கணும், அது நிக்கல. சரின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டான். செருப்பு அடிக்காதுன்னு சொன்னாங்க. நம்முடைய முன்னோர்கள்